الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولما أصابتكم مصيبة قد أصبتم مثليها قلتم أن هذا قل هو من عند أنفسكم صدق الله العلي العليم اللهم அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகின்ற நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவர்களுக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆஃபாத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்னென்ன நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நன்மையான விஷயங்களை செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் என்னென்ன பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் தவிர்த்திருந்தவராகவும் தக்வா என்னும் இறை அச்சத்தை உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, 5வது ஆண்டாக ஏரல் சுற்றுவட்டார உலமாக்கள் மற்றும் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் இணைந்து நடத்துகின்ற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய தொடர்பையானாக இன்றைய தினம் நமது சுலைமாநகர் ஜாமியுல் அன்வர் பள்ளியிலே நிர்வாகத்தினுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் ஜமாத்தார்களுடைய முன்னிலையில் அற்புதமான முறையில் இந்த சபை நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பேசுவதற்கும் இந்த புகழை படிப்பதற்கும் உண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு உஹது போரின் படிப்பினைகள் என்கின்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நமது பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய சிறுவைகுண்ட வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க செயலாளர் நேற்றைய தினம் பதில் யுத்தத்தை பற்றி நினைவு கூறுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பத்ர் யுத்தம் எப்பொழுது நடந்தது கேட்டால் நம்ம எல்லாம் சொல்லிடுவோம்.
ரமலான் பெற 17. அப்படி என்று நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் உஹதை பற்றி உண்டான செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது அதை பற்றி உண்டான தகவல்கள் மற்ற மக்களுக்கு ரொம்ப குறைவாகவே தரப்பட்டு இருக்கின்றன என்பதுதான் மேற்கொண்டான நிதர்சனமான உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் முதலாக நடைபெற்ற யுத்தம் என்பது பத்ர் யுத்தம். ஹிஜ்ரி 2 ரமலான் பிறை 17 நடந்த கிழமை வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. அதே அடுத்த வருடம் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் பிறை, ஷவ்வால் மாதத்தினுடைய பிறை 15 சனிக்கிழமை இந்த உஹது யுத்தம் என்பது நடைபெறுகின்றது. இந்த உஹது யுத்தத்தை பொறுத்த வரைக்கும், உஹது யுத்தத்தினுடைய படிப்பினைகளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது ரொம்ப அற்புதமான சில செய்திகளை நமக்கு எடுத்து காமிக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த உஹது யுத்தம் என்பது நடைபெற்றதற்குண்டான ஒரு காரணம். அதுல மறுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை என்பது அல்ல. என்ன காரணம் என்னவென்று சொன்னால், பத்ர்ல கடுமையான முறையில் தாக்கப்பட்டு, கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு, அந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த மக்காவினுடைய காஃபிர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட அதற்குண்டான ஏற்பாடுகளை மக்காவில இருந்து எப்போ பத்ர் யுத்தம் முடிஞ்சு திருப்பி போறாங்களோ அன்றையிலிருந்து துவங்குகின்றார்கள். இதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்த ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்காக வேண்டிதான் இந்த பத்ர் யுத்தத்தினுடைய துவக்கம். அதுதான் தடுப்பதற்காக வேண்டி போனாங்க. ஆனா என்ன ஆச்சு சொல்லி சொன்னா, யுத்தம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற யுத்தங்கள் என்பது ஏராளம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த யுத்தத்தையும் அவர்கள் விரும்பி நடத்துறதே கிடையாது. இது வரலாற்றினுடைய உண்மையான சான்று, உண்மையான சான்று. அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பத்ர் யுத்தத்தினுடைய இந்த நிகழ்வு வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி சென்ற ஒரு சூழ்நிலை, ஒரு யுத்தம் நடத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்புகள் என்பது எதிரிகளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி நடத்தப்படாத ஒரு செய்தி. சரி, இது நடந்துருச்சு. இல்ல, எந்த வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களோ அந்த வியாபார கூட்டம் பத்திரமான முறையில் எங்க போயிருச்சு? மக்காவுக்கு, ஊருக்கு போயிட்டாங்க. அதுல உள்ளவர்கள் யாருக்குமே எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. இப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், மக்காவிலே எப்படி பேச்சு என்று சொன்னால், உங்களை காப்பதற்காக வேண்டினால் மக்காவிலிருந்து ஒரு பெரிய படை என்பது கிளம்பி மதீனாவிற்கு வந்து அவருடைய வியாபார கூட்டத்தை, வாணிப கூட்டத்தை இவர்கள் தடுத்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி, உங்களுடைய தற்காப்புக்காக வேண்டி வந்தவர்கள் அநியாயமான முறையில் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். நீங்க பத்திரமா ஊருக்கு வந்துட்டீங்க. இதற்கு கண்டிப்பான முறையில் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் எல்லாம் அங்கே சாய்க்கப்பட்டது. அபூஜஹல் கொல்லப்பட்டான், உத்பா கொல்லப்பட்டான், ஷைபா கொல்லப்பட்டான். நாட்டிலே யார் யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவராக கருதினார்களோ அத்தனை நபர்களும் அந்த யுத்தத்திலே அவர்கள் மௌத்தானார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்கமா நகரமே ஓடமிடுகின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. அபூ சுஃபியான் வந்து சொன்னாரு, அபூ சுஃபியான் மக்காவில் வந்து சொன்னாரு, பத்ர்ல கொலை செய்யப்பட்டவர்கள் இல்லங்களை வச்சு நீங்க அழக்கூடாது, இதற்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்திலே மிகப்பெரிய ஒரு மூளையாக செயல்பட்டவர் யார் என்று சொன்னால் இந்த அபூ சுஃபியான் அவர்கள். அத்தனை வியாபார கூட்டத்திலே சென்று அத்தனை பேர்களையும் ஒன்று திரட்டினார். ஒன்று திரட்டி கொண்டு கேட்டார்,
இந்த வாணிபத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு என்பதாக கேட்டார். 50,000 தங்க காசுகள் கிடைச்சிச்சு. ஒரு வெள்ளி காசுக்கு 4 ஆடு வாங்கிடலாம். அப்போ உள்ள சூழ்நிலை உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வெள்ளி காசுக்கு 4 ஆடு வாங்கிடலாம். இப்ப 50,000 தங்க காசுகள் லாபமாக கிடைத்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஈட்டி வந்து இருக்கின்றோம். ஆனால் மக்காவிலே வந்து பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே சாய்க்கப்பட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஒத்தனம் அழக்கூடாது, இதற்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக சொன்னது மாத்திரமல்ல, அபூ சுஃபியானுடைய மனைவி இப்படி சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க சொல்லி சொன்னா, நான் இதற்கு பழி வாங்காம என்னுடைய கணவரிடத்துல நான் சேரவே மாட்டேன் என்பதாக சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, நான் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். உஹது ஆரம்பிப்பதற்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வுகள், மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டது மக்காவிலே. ஆனா மதீனாவாசிகள் எப்படி இருந்தாங்க சொல்லி சொன்னா, அந்த வெற்றியினுடைய அந்த செய்தி ஒண்ணுமே இல்லாம போனார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி வந்திருக்கின்றார்கள். இந்த வெற்றியினுடைய வெளிப்பாடு எவ்வளவு பெருசு சொல்லி சொன்னா, மதீனாவே சந்தோஷமாக இருந்தது. அதிலே கலந்து கொள்ளாதவர்களும் கூட உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு சொல்லி சொன்னா நாமல் கலந்திருக்கலாமே என்கின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. இங்கே மக்கா என்பது கிட்டத்தட்ட எப்படி இருந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளான ஒரு தேசமாக மாறியது. மதீனா என்பது எப்படி இருந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான முறையில் மாறியது. இப்படி இருக்கின்ற பொழுது அபூ சுஃபியானுடைய மிகப்பெரிய ஒரு மூளை உதவிக்குண்டான தயாரிப்பு கிட்டத்தட்ட ஒரு 600 கவசாலை வாங்கி வச்சிருந்தார். இந்த கொடுத்த லாபத்துல வந்த லாபத்தை எதற்காக வேண்டி செலவு செய்யணும்னு சொல்லி சொன்னா, முழுக்க மதீனாவாசிகளை அழிப்பதற்காக வேண்டி, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி இந்த காசுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 600 கிட்டத்தட்ட கவசாலைகள் வாங்கி வைக்கப்பட்டது. கணக்கில்லாமல் ஒட்டகைகளும் குதிரைகளும் வாங்கி நிப்பாட்டி இருந்தார். எத்தனை சொல்லி கணக்கெல்லாம் தெரியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒட்டகத்தினுடைய கூட்டத்தையும் குதிரையினுடைய கூட்டத்தையும் வாங்கி நிப்பாட்டி இருந்தார். மக்களை அவர்கள் உஹதின் பக்கம் வர வேண்டும், வர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில கவிஞர்களை விலைக்கு வாங்கினார் அபூ சுஃபியான். கவிஞர்கள் விலைக்கு வாங்கி யார் யார் வீட்டெல்லாம் மக்காவில கொலை செய்யப்பட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டுல போய் நீ கவி பாட வேண்டும். கவி பாடி அவங்க எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், உஹதுக்கு நீ அழைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு. அதுல ஒரு கவிஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர்ல கைதியாக பிடிச்சிருந்தாங்க. அவரை பத்ர்ல கைதியாக பிடித்திருந்தார்கள். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க கவிதை படி என்பதாக. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவம் சொல்லி மன்னிச்சு விட்டாங்க. உங்களுக்கு எதிராக நான் இப்ப எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்பதாக உத்தரவாதம் தந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்பதாக மன்னித்து விட்டார்கள். அவரையும் விடல அபூ சுஃபியான் கூப்பிட்டு, மிகப்பெரிய ஒரு கவிஞர் நீ உஹதுக்கு அழைப்பதற்காக வேண்டி, உஹது இல்ல அந்த மதீனாவை நோக்கி அழைப்பதற்காக வேண்டி நீ கவி படிக்க வேண்டும் என்பதாக கவிஞர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று மக்காவிலே ஏற்பட்ட அந்த அவமானத்திற்கு பதிலடி தாக்குதல் கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ரீதியில என்ன நடந்தது என்று சொன்னால், மக்கா முழுவதும் இதை பற்றி உண்டான பேச்சு தான் நடைபெற்றது. கிட்டத்தட்ட எத்தனை பேரை கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா 3000 பேர் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட பத்ரில கலந்து கொண்டவங்க மக்காவாசிகள் கிட்டத்தட்ட 1000 பேரு, மதீனாவாசிகள் வெறும் 313 பேரு. இதுல பத்ரை விட உஹதுல கொஞ்சம் வீரியம் என்பது ஜாஸ்தியாக இருக்கின்றது. 3000 பேர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள். இதுல ஒரு செய்தி என்ன சொன்னா, அபூ சுஃபியான் என்ன செய்தாருன்னு சொன்னா, அவங்களுடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் மக்கால இருந்து வந்திருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்துல மனைவி மக்கள் யாரும் அங்க இருக்க கூடாது, எல்லாரும் மதீனாவை நோக்கி வந்துடணும். பொண்டாட்டி இருக்கு, ஊர்ல பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சா திரும்பி நீ போக வேண்டிய சூழ்நிலை வரும். அத்தனை பேரையும் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மூளையாக செயல்பட்டவர் அபூ சுஃபியான் அவர்கள் இந்த திட்டத்தை, மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செய்து முடிக்கிறார்.
போவதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் தயாராக்கப்பட்டு இப்ப என்ன நடக்கு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை போய் கூப்பிடுறாரு அபூ சுஃபியான். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு. அவங்க முஸ்லிமாகியே இருக்கிறாங்க, ஆனா மக்காவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்ட உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வரல என்பதாக சொன்னாங்க. இதே பத்ரில் அபூ ஜஹல் வந்து கட்டாயமான முறையில அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை இழுத்துட்டு போயிட்டான். இப்ப அபூ சுஃபியான் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிடுகின்ற பொழுது, இல்லப்பா நான் வரல, நீ போயிட்டு வா என்பதாக அவன் அபூ சுஃபியான் அனுப்பி வைத்து விட்டு செய்தி சொல்கின்ற ஒரு ஆளை கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு குதிரையை வாங்கி வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், இது போன்று உங்களை தாக்குவதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மிகப்பெரிய படை வருது என்பதாக நீ போய் சொல்லணும். எவ்வளவு சீக்கிரம் சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லணும், தாமதம் எடுக்கக்கூடாது. இந்த செய்தி சொல்கின்ற இந்த ஒற்றர் நேர மதீனாவிற்கு நோக்கி பாய்ந்து வருகின்றார். எவ்வளவு நேரம் ஆட்சின்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு நாள் ஆட்சின்னு சொல்லி சொன்னா, சாதாரணமான முறையில் மதீனாவிற்கு குதிரையில வருவதற்கு கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆகும். அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இங்க அனுப்பி வைத்த அவர் 3 நாள்ல வந்து சேர்ந்துட்டாரு மதீனாவிற்கு. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தகவல் சொன்னாரு, இது போன்று உங்களை தாக்குவதற்காக வேண்டிய மக்காவில் மிகப்பெரிய ஒரு படை என்பது வருகின்றது என்கின்ற செய்தியை இங்கே சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க வருவதற்கு தயாராயிட்டாங்க என்பதா. இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை கேட்டு முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் நேற்று இரவு ஒரு கனவு ஒன்று கண்டேன். இந்த செய்தியும் சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து செய்தியை சொல்லிட்டு, நேற்று இரவு ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவிலே ஒரு மாடு கொல்லப்படுகின்றது, என்னுடைய வாள் நுனி உடைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக ஒரு பத்திரமான ஒரு கோட்டையில நான் அமர்ந்து இருக்கின்றேன் என்பதாக யார் சொல்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை சொன்ன உடனேயே இந்த கனவுக்குண்டான விளக்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த கனவு கண்டாலும் இந்த விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் மக்கள் கனவு கண்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விளக்கம் கேட்பாங்க. இங்க ரசூலுல்லாஹ் கனவு கண்டிருக்கிறாங்க, ஒரு மாடு கொலை செய்யப்படுகின்றது, என்னுடைய வாளினுடைய நுழை உடைக்கப்படுகின்றது, மூன்றாவதாக பத்திரமான ஒரு கோட்டையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த மூணையும் சொல்லிவிட்டு இங்க சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாடு கொலை செய்வதை போன்று நான் கண்ட கனவிற்குண்டான விளக்கம் என்னவென்று சொன்னால், என்னுடைய நபி தோழர்கள் வருகின்ற இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுவார்கள். முதலாவதாக செய்தி. இரண்டாவதாக, என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய வாள் உடைக்கப்படுகின்றது என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திற்கும் இதே பாதிப்பு என்பது இருக்கும். மூன்றாவதாக சொன்னாங்க, நான் பத்திரமான கோட்டையில் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் மதீனாவில் இருக்கின்றேன், அதனால பத்திரமா இருக்கிறேன். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி மக்காவிலிருந்து மிகப்பெரிய ஒரு படையை கிளப்பி விட்டு இது போன்ற வருகின்றார்கள் என்ற செய்தியை சொல்லிட்டு இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு இப்ப அபிப்பிராயம் கேட்கிறாங்க, இப்ப என்ன செய்து கொள்வது என்பதா. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க உடனே இருந்துச்சாங்க, யார சொல்லலாம், பட கிளம்பி எங்க வந்துருச்சு, பாதி தூரம் இந்த நேரம் வந்திருக்கும். இப்பொழுது நாம இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே சரி வராது. அதனால் நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம ஊரை விட்டு முதல்ல வெளியே போயிடும் என்பதாக யார் சொல்றான்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருக்கிறாங்க. இன்னும் இந்த பத்ரில கலந்து கொள்ளாத சில நபி தோழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க சரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், யுத்தத்திலே கலந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக எதிர்பார்த்தவர்கள் அவர்கள் எழுந்துட்டாங்க, யார சொல்லலாம், ஊரை விட்டு வெளியே போயிருவோம். ஏன் சொல்லி சொன்னா, பத்ரில ஊரில் நிறுத்தி எழுந்து வெளியே சென்றார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு எங்கே திரும்புகின்றார்கள் என்று சொன்னால் மதீனா தேசத்தை நோக்கி திரும்புகின்றார்கள். இதே போன்ற ஒரு வெற்றி என்பது சரித்திரத்திலே பார்க்க முடியாத ஒரு வெற்றி. இப்படி ஒரு வெற்றி அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதுபோன்ற ஒரு வெற்றி. மக்காவினுடைய நிலைமையோ ஓலம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை, மதீனாவினுடைய நிலைமையோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த சூழ்நிலையில இதுல கலந்து கொள்ளாத சில நபித்தோழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எப்படியாவது படையை வெளியே கொண்டு போய் யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்ல வெளியே போயிடும் என்பதாக சொன்னாங்க. இந்த முனாஃபிக்கினுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவனை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, மதீனாவில் இருக்க வேண்டாம். என்ன காரணம் என்று சொன்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அந்த முனாஃபிக்கின் தான் மதீனாவினுடைய தலைவராகவே இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி மதீனாவினுடைய தலைவர் யாருன்னா இவன் தான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரில் இருந்து வெளியே அனுப்பிட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த யுத்தத்துல அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா அடுத்த தலைவரை யார் ஆயிரலாம், நம்ம ஆயிரலாம் என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவனும் சொன்னா அவன் வெளியே போயிடணும், ஊருக்குள்ள மதீனா வெளியே இருக்கக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது போன்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டாங்க. நடந்த அவங்க கண்ட கனவுக்கு உண்டான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. இப்ப நேர வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்குள்ள இவங்களும் பின்னாடி போய் நுழைஞ்சிடறாங்க. அவருடைய பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள பின்னாடி நுழைஞ்ச உடனே கவச ஆடையை தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோல்ல மாற்றாங்க. ஒரு ஆடை அல்ல, 2 ஆடையை மாற்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், நம்ம மதீனாவை விட்டு வெளியே போக வேண்டாம், மதீனாவிலே இருந்துருவோம் சொன்னதுக்கு உண்டான பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலே இருந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா பெண்களுடைய சப்போர்ட் என்பது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எதிரிகள் உள்ளே வருகின்ற பொழுது நாம தாக்குவது மாத்திரம் அல்லாமல் பெண்களின் மூலமாகவும் சில தாக்குதல்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது. இப்ப இங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய எண்ணத்தை பிரதிபலித்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. யார சொல்லலாம், நம்ம வெளியே போக வேணாம், மதீனாவிலே இருந்துருவோம், அங்கே இருந்து சமாளிப்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நபி கவச ஆடை அணிந்து முடிந்து விட்டார் என்று சொன்னால் அது யுத்தத்திலிருந்து அவர் பின்வாங்க மாட்டார், அந்த யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக 2 ஆடையை அணிவிக்கிறாங்க. அணிவித்து நேர மதீனாவினுடைய வெளியில ஒரு ஊர்ல போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. மதீனாவில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். அதுல போய் நின்ன உடனே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ உஹதுக்கு போகல, உஹதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிற்கிறாங்க.